கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ தேவனுடைய வழி உத்தமமானதுங்களா, அவருடைய வசனம் புடமிடப்பட்டதான், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். 3 காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியம், என்னுடைய வழி உத்தமமானது. உத்தமமாய் நடக்கிற பிள்ளைக்கு பத்திரமா போய் சேருவாங்களாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனுடைய வழியை கர்த்தர் என்ன செய்யறாருங்க, அவர் நிறுத்து பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். உத்தமமாய் நடக்கணுமா, ஆண்டோடைய வழி உத்தமமானதுங்களா. அவர் சொல்றாரு, என்னுடைய வசனம் புடமிடப்பட்டுள்ளது. உத்தமமாய் நடக்கிற பிள்ளைக்கு அவருடைய வசனம் புடமிடப்பட்டுள்ளது. வசனம் ஒவ்வொன்றும் தேவ சமூகத்துல, இது எனக்கு தான் ஆண்டவர், இந்த வசனம் எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். தேவ சமூகத்துல நம்ம ஆலயத்துக்கு போறோம், வசனங்களை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கடிந்து கொள்ற வார்த்தை வந்ததுன்னா, இந்த வார்த்தை யாருக்கோ போகுது, எனக்கு இல்லை அப்படிம்பாங்க. சந்தோஷமான வார்த்தையா இது எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆசீர்வாதமான வார்த்தை, இது எனக்கு தான் பேசுறாரு. நான் என்ன நினைச்சிட்டு வந்தனோ அதை அப்படியே பேசுறாரு. அப்படி அல்ல, தேவன் உங்கள் நினைவை அறிந்திருக்கிறார். நீங்க கவலையோடு வந்து உட்கார்ந்திருந்தாலும் சரி, சோர்ந்து உட்கார்ந்திருந்தாலும் சரி, துக்க முகமா உட்கார்ந்திருந்தாலும் சரி, தேவன் சொல்லுகிறார், நான் உத்தமமாய் நடக்கிற பிள்ளையை நான் கேடகமாய் வழி நடத்துவேன். அவர்களுக்கு கேடகமாய் இருப்பாருங்க. உத்தமமாய் நடக்கிற பிள்ளைக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். எதிராளி வந்து அவன் எதிர்த்து நிற்காதபடி தோற்கடிக்கிற தேவனாய் நிற்கிறாராம். அதனால இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ எந்த வார்த்தை தேவனாய் கர்த்தர் உங்களை நோக்கி பேசினாலும் பரிசுத்தர் இந்த நாளில் எனக்கு கண்டித்து உணர்த்துறார். இன்னைக்கு நான் சோர்ந்து போறதுனால எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். நான் ஆசீர்வாதம் இழந்து உட்கார்ந்ததுனால என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல பேசும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வழி உத்தமமானது. அந்த வழியில் பிரவேசிக்கிற பிள்ளைய உத்தமமாய் நடக்கணுமா, அப்பதான் பத்திரமாய் பரலோகத்துக்கு போய் சேர முடியுங்களா. ஆண்டுடைய வசனம் வார்த்தையை நம்மளை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு கொண்டே இருக்குங்களா. அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது நம் இருதயத்துக்கு அது ஆறுதலாகவும் தேறுதலாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இந்த ஆத்துமாவை புஷ்டியாக்கி கொண்டே இருக்குமா. அதனால இன்று உங்களோடு கூட பரிசுத்தர் பேசுகிறார், என் வழியில் நீ நடக்கும் பொழுது நீ கவனமாய் நடக்க வேண்டும். வார்த்தையை கேட்கும் பொழுது அதை கவனமாய் கேட்க வேண்டும். அப்பொழுது உன் வழியில் எல்லாம் நான் கேடகமாய் உனக்கு விளங்குவேன் என்று பரிசுத்தர் பேசுகிறார். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.